இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நேற்று பொழுது ஆவரேஜாக தான் ஓடிச்சு, ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இன்றைக்கி மறுபடியும் ஒரு 1000 ரூபாயாச்சும் ஓட்டணும் அப்படின்ற பிளானில் வந்திருக்கேன். நான் காலையிலே வந்துட்டு 9:30க்கெலாம் வந்துட்டேன். நேற்று 10 மணிக்கு 10:15க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி 9:30க்கெலாம் வந்துட்டேன். 9:30க்கு வந்து 10 மணிக்கு ஆர்டர் எடுத்திருக்கேன். எதுலன்னா போர்சோவில் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர்லேருந்து சித்தாலப்பாக்கம் வரைக்கும். மோஸ்ட்லி அங்கே சித்தாலப்பாக்கத்துலலாம் ஆர்டர் வராது, இருந்தாலும் காலையிலே சரி எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துட்டேன். ஏன்னா போர்ட்டரில் மட்டும் ஒரு ரிங் போச்சு, பட் ஒர்த்தாக தெரியல. ஸோ சரி பார்த்துக்கலாம், இதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். போர்ட்டரில் 70 ரூபாய்க்கு தான் போட்டான் ஒரு ஆர்டர், எடுக்கலை நான். ஸோ இது 140 ரூபா வந்திருக்கு, பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். இப்போ போய்கிட்டுருக்கேன். ஃபுட் ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நங்கநல்லூரில் ஒரு ஹோட்டல்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சித்தாலப்பாக்கம் ஃப்ளாட்ஸ் அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ ரோடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நங்கநல்லூர் ஃபுல்லாக வேலை நடந்துகிட்டு இருக்குது. மெட்ரோ வேறு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஏரியாவே நாஸ்தியாக இருக்குது. அங்கங்கே பேரிகார்டு வச்சு டேக் டைவர்ஷன் போட்டு முட்டு சந்தாக கொண்டு போய் விட்டுறானுங்க. ஏரியா தெரிஞ்சவங்க பழகுனவங்க ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ், மேப் வச்சுலாம் ஓட்ட முடியாது. இங்கே நங்கநல்லூர், மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம் இது வரைக்கும் மேப் போட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டரும் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டரும் போர்சோவில் தான். அந்த ஆர்டர் முதல் ஆர்டர் ட்ராப் பண்ணும்பொழுதே அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். ஏன்னா போர்சோவில் பொறுத்தளவுக்கு 2 ஆர்டர் அட் டைமில் எடுக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டேன். ஸோ அங்கேருந்து பிக்கப் வந்துட்டு 6 கிலோமீட்டர் வந்துச்சு, பரவாயில்லன்னு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தோம், அப்புறம் எம்டியாக வேறு சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஆர்டர் இல்லாமல். அதுக்கு 6 கிலோமீட்டர் வந்தால் பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். ஊரப்பாக்கம் கொடுத்துருக்காங்க ட்ராப்பு. ஸோ எப்படியும் டிராஃபிக் இல்லாத ரோடு தான், அதனால் லாங் பிக்கப்னா கூட பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு இப்போ ஊரப்பாக்கம் போய்கிட்டு இருக்கேன். இதுவும் ஃபுட் ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்துருக்காங்க. வெறும் சாம்பார் மட்டும், கீழே ஊற்றாமல் சிந்தாமல் எடுத்துகிட்டு போங்க தம்பின்னு கொடுத்துருக்காங்க வயசானவங்க. ஸோ பேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறதா இருக்குது. வண்டி ஃபாஸ்ட்டாகவும் ஓட்ட முடியல. நானே 45-50க்கு மேலே போக மாட்டேன். இன்றைக்கி 30க்கு மேலே போக முடியல இந்த ஆர்டரில். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா வேளச்சேரியிலேருந்து பெரியமேடு வரைக்கும். ஸோ நடுவில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிட்டேன் 1000 ரூபா ஆர்டரை. 1000 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். போர்சோவில் தான் சேலையூரில் பிக்கப் போட்டிருந்தாங்க. ட்ராப்லாம் பார்க்கல, 2 ட்ராப் வந்துருந்துச்சு. அதுக்குள்ளே அது ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே யாரோ எடுத்துட்டாங்க. வண்டி வேறு டிரைவிங்கில் இருந்தேன்னா மிஸ் பண்ணிட்டேன். நான் வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு பண்ணிட்டேன். நான் ஊர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன், ஆர்டர் வரல. சரி இதுக்கு மேலே எங்கே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் வந்தேன். தாம்பரத்தில் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணால் வரல. சரி அப்படியே நின்றுட்டு இருந்தேன். குரோம்பேட் போகலான்னு கிளம்புனேன். கரெக்டாக வண்டியை மூவ் பண்ணுறேன், ஆர்டர் விழுது. ஸோ டிரைவிங்கில் டிராஃபிக்கில் என்னால் பார்க்க முடியல. அதனால் 1000 ருபீஸ் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் இன்றைக்கி. அது எடுத்திருந்தேன்னாக்கா இன்றைக்கி வந்துட்டு எப்படியும் 1300 போட்டு போதும்னு கிளம்பிட்டு இருப்பேன். எப்படி பார்த்தாலும் வந்துட்டு அது 20 kg போட்டிருந்தாங்க பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸுன்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு எப்படியும் 150 ரூபா வந்து அந்த 20 kgsக்கு போட்டிருப்பாங்க, அப் டு 20 kgsன்னா. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படியும் 40-80 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்போ எதுவும் ரிட்டன் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் அதுக்குள்ளே எடுத்துட்டேன். வேளச்சேரி லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா சிட்டிக்குள்ளே போயிட்டோன்னா போட்டுரு கொஞ்சம் ஓடும். ஏன்னா இவன் 3 ஆர்டர் எடுத்தாச்சு இவனில், அதனால் போட்டுற நம்பி தான் இதுக்கப்புறம் ஓட்டணும். ஸோ இதுக்கப்புறமாச்சும் போட்டுற ஆர்டர் கொடுக்குறானான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து போட்டுருக்கு, இங்கே கூட போகலை, அப்படியே தூங்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 3 ஆர்டர் ஃபுட் ஆர்டரு. ஸோ 4வது ஆர்டர் தான் ஏதோ பார்சல் ஏதோ கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, பின்னால் வச்சு கட்டியிருக்கேன். வெயிட்டு கிடையாதாண்ணா, பெரிய பாக்ஸில் போட்டிருக்காங்க, ஒரு 2 அடி பாக்ஸில்.
ஓட்ரு இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து ஒரு ஆர்டர் கூட போடாமல். நல்ல வேலை மற்ற ஆப்லலாம் ஓட்டவே தப்பிச்சோம். ஓட்ரு மட்டும் வச்சுருந்தா சட்னி இன்றைக்கி அவ்வளோதான். இந்த ஆர்டர் வந்து ஆவடி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பெரியமேடுலேருந்து. ஸோ பெரியமேடு கிடையாது, ஆர்டர் எடுத்தது அந்த ஏரியாவில். கிட்டத்தட்ட சோக்கார்பேட்டுக்கும் பெரியமேடுக்கும் நடுவில். எலிஃபண்ட் கேட் கரெக்டாக சொல்லணுன்னா யானைக்கோழிக்கிட்ட. இந்த ஆர்டர் முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் வந்துட்டு பாரிஸ்லேருந்து ஈக்காடு தங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னால் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஆவடியில் க்ளோஸ் பண்ணோம். ஆவடி மீன்ஸ் நம்ம அம்பத்தூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அம்பத்தூர் வந்துட்டு ஒரு 1/2 hour நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ், வரல. அப்புறம் பாடியில் வந்து ஒரு 1/2 hour நின்னேன், அங்கேயும் ஒன்றும் இல்லை, ஒரு ரிங் கூட போகலை. சரி நான் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக பாரிஸ் கார்னர் வந்துட்டேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஆர்டர் கூட இல்லாமல் போன மாதிரி இருக்கும். ஸோ பாரிஸ் வந்தோன்னா வீட்டுக்கு ஏதாச்சும் ஆர்டர் வருமேன்னு வந்தேன், எடுத்துட்டேன். இதை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு ஓட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இருந்த நிலைமைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. வியாழக்கிழமைனாலே கொஞ்சம் கம்மியாக தான் ஓடும், பட் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 1000 ரூபாயாச்சும் கண்ணில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பெட்ரோல்லாம் போச்சுன்னா ஒரு 800 ரூபா நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். 750 ரூபா தான் நிற்கும். ஏன்னா எம்டியாக வேறு நிறையா ஓட்டியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.